அன்புக்கினே தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த பாவேந்தர் நினைவேந்தல் இப்பொழுது ஒரு கவியரங்கமாக தொடங்கி இருக்கிறது. இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்று தமிழ் பணிச்செம்மல் தக்கோலமேன் ஜெகநாதன் அவர்கள் கவியரங்கத்தை நடத்த இருக்கிறார்கள். இந்த அரிய என்று சொல்ல முடியாது, பெரிய என்று சொல்ல முடியாது. நமக்காக, நம்முடைய இனத்தின் மீட்சிக்காக, பகுத்தறிவுக்காக, தமிழ் வளர்ச்சிக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அரும்பாடுபட்டு தாய் தடுத்தாலும் தமிழ் பகவனை வரமாட்டேன் என்று உரைத்த நாம் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறோம். இந்த கவிதையுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கூடிய தமிழ் பணிச்செம்மல் தக்கோலமேன் ஜெகநாதன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை கொண்டிருக்கக்கூடிய புதிய வரவாக சில பேர் வந்திருக்கிறார்கள். சில பேர் ஏற்கனவே நம்முடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள். அந்த வகையிலே புதிய வரவாக திருமதி பா நித்யா, திருமதி சுகந்தி சுப்பிரமணியம், திரு சங்கரநாராயணன், திருமதி காஞ்சனா, திருமதி கோ செல்லப்பாண்டி, வேலூரை சேர்ந்த திருமதி ஜே பார்வதி, இப்படி பலரும் புதிதாக இணைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பங்கேற்று சிறப்பித்து வரக்கூடியவர்களாக கவிஞர் தமிழ் பூங்கர் நம்முடைய நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறார். திருமதி அருணாதேவி நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார். திருமதி ரங்கநாயகி கண்ணன் என்னுடைய தமிழ் அக்கா, அவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருமதி சிவகாமி சண்முகம், திருக்குறள் சிவகாமி சண்முகம் நமக்கு இணைந்திருக்கிறார்கள். அவளை வருகிறவர்கள் என்ற வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே புதுச்சேரி மாநில புதுச்சேரி புதுவை புவனா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நெல்லை விழுப்புரத்தில் இணைந்திருக்கிறார்கள் திருமதி செல்லப்பாண்டி அம்மையார். இப்படி எண்ணற்றவர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவரையெல்லாம் வணங்கி வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்த வந்திருக்கக்கூடிய தமிழ் பணிச்செம்மல் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர் பெயரால் பேராசிரியர் கீர்த்தனா அவர்கள் எல்லாம் வணங்கி வரவேற்கிறோம். நம்முடைய பாடலுக்கு அவருடைய வழியிலே செல்ல வழித்தோன்றர்களாக இருக்கக்கூடியவர்கள் பாவேந்தர் என்பவர் மறைந்து விட்டார் என்று சொல்வதற்கில்லை. அவர் கருத்துக்களாகவும் பாடல்களாகவும் அந்த பாடல்களை கேட்டு அந்த பாடல்களை ஏற்றுக்கொண்டு அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களாகவும் உங்களைப் போலவும் உங்கள் உருவத்திலும் பாவேந்தர் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 1964 கனக சுப்புரத்தினம் என்கிற பாரதிதாசன் மறைந்தாலும் கூட பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நம்முள் கொழுந்து விட்டெறியும் தமிழ் நெருப்பில் அந்த அனலிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நினைவேந்தல் எடுக்கிற முகமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்க உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நம்முடைய புகழை பரப்பக்கூடிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்தீர்கள். இதனுடைய அடுத்த அமர்வு
மாலை நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த அமர்வுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்த சீர்மிகு ஆசிரியர் கவிஞர் திலகம் திருமதி பவானி அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்குள் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்துமாறு கேட்டுக்கொண்டு திரு தக்கோலம் ஜனாதன் அவர்களை அன்புடன் அழைத்து இடம் சார்பில் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் பங்கேற்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாவேந்தரை போற்றும் மாதமாக விளங்குகின்ற இம்மாதத்தில் பாவேந்தர் நினைவேந்தல் கவியரங்கத்தில் தலைமை வகிக்க வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உள்ளிட்ட குழுவிற்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியதோர் உலகம் எனும் தலைப்பில் என் தலைமை கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு. புதியதோர் உலகம் செய்வோம். அன்பொடு பண்பும் அறமொடு நேயமும் தன்னலங் கொல்லா தனித்துவமாய் நன்றே புதியதோர் பொன்னுலகம் பூமியில் செய்வோம். மதியுறு மாண்பாய் முனைந்து உழைக்காமல் உட்கார்ந்து உண்போர்கள் இல்லாதவாறு நன்கு உழைக்கின்ற வர்க்கங்கள் உயர்வோடு விளங்குகின்ற வண்ணமாக பிழைப்பதற்கு வழியில்லை, பேசுகின்ற வார்த்தைகளே இல்லை என்று தழைக்கின்ற வளமாக தகவோடு புதியதோர் நல்லுலகம் செய்வோம். அன்பின் குணமாய் தேசம் என்றும் பண்பின் மனமாய் வாசம் நன்கு நிறைவாய் உளம் நலமாய் வளம் திகழும்படி புதிய உலகம் செய்வோம். நன்று வைப்போம். உயர்வு தாழ்வு இன்றி என்றும் ஒன்றும் உளமாய் ஒன்றி மன்றில் இளைய எனும் சொல் இளைய எனும்படியே புதிய உலகம் செய்வோம். மனதில் பெய்வோம். கருத்து செறிவாய் கலையாம் நன்கு பொருத்தி சுவைக்கும் உலமாம் இசை நசைவாகவே கலையாவும் இசைக்கும்படி புதிய உலகம் செய்வோம். உலம் பதிப்போம். பெண்களை உயர்த்திட வேண்டும், பெண்களை உயர்த்திட வேண்டும், நன்கு பேணி காத்திட வேண்டும் என சொல்லாகவே இல்லாமல் நிலையாகவே புதிய உலகம் செய்வோம். நன்கு அமைப்போம். புதிய உலகம் செய்வோம். அதில் பொருத்தமாய் பலவும் படைப்போம். அங்கு எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும்படி உளமாய் உழைப்போம். நன்கு தழைப்போம். இல்லாமல் இருக்கும்படி புதிய உலகம் செய்வோம். எல்லோரும் சரிசமமே எனும்படி புதிய உலகம் செய்வோம். அன்போடு பண்புமே அயலமாய் புதிய உலகம் செய்வோம். என்பதோல் போர்த்திய மிருகந்தான் இல்லாதவாறு புதிய உலகம் செய்வோம். உழைப்போரை உளமாக உயர்த்த புதிய உலகம் செய்வோம். செழிப்போடு வளமாக சிறக்கின்ற புதிய உலகம் செய்வோம். சாதி மத பேதமே இல்லாதவாறு புதிய உலகம் செய்வோம். நீதியே நேதியாய் நிலைத்திருக்கும்படி புதிய உலகம் செய்வோம். நற்கல்வி எல்லோருக்கும் நன்கமைய புதிய உலகம் செய்வோம். அற்புத ஆய்வுகளை அரவணைத்தே புதிய உலகம் செய்வோம். நீரையும் மணலையும் களவாணிகள் உறிஞ்சாதவாறு புதிய உலகம் செய்வோம். சோறு போடும் நிலங்களை கூறு போடாதவாறு புதிய உலகம் செய்வோம். போரில்லா அமைதியை நிலைக்கும்படி புதிய உலகம் செய்வோம். காட்டை அழிவிலிருந்து காக்கும் வண்ணமாய் புதிய உலகம் செய்வோம். நாட்டு நலமே தன்னலமே எனும்படி புதிய உலகம் செய்வோம். நன்றி, வணக்கம். நலமாய் சொல்வோம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. இனி கவியரங்கத்தின் பங்கேற்பாளர்களை அழைக்கின்றேன். புதுச்சேரியிலிருந்து கவிஞர் த. வெற்றிவேல் கவியரங்கத்தின் கலந்து கொண்டு சிறப்பிக்க அழைக்கின்றேன். உங்கள் கவிதையை தாருங்கள். வாருங்கள் ஐயா. வெற்றிவேல் ஐயா, இருக்கிறீங்களா? அடுத்தவங்கள அழைக்கிறேங்க. ஹைதராபாத்திலிருந்து சிறப்பான ஒரு கவிதையை வழங்க, புதியதோர் உலகம் எனும் தலைப்பில் வழங்க
கவிஞர் அருணாதேவி அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள் அம்மா. அருணாதேவி அவர்களே வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் திரு நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தக்கோலம் திரு என் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி எனது கவிதையை ஆரம்பிக்கின்றேன். புதியதோர் உலகம் செய்வோம். சுள்ளென்று சுடாத சூரியன், வெள்ள நிவாரணமில்லா மழை, மாசு தூசில்லா காற்று, காசு பணமில்லா தானியம், உழைப்பின் ஊதியமாக உணவு, தழைத்து ஓங்கும் தாவரங்கள், பிழைத்து பெருகும் உயிரினங்கள், நெகிழிகள் நெருடாத நிலம், நெரிசல் இல்லா போக்குவரத்து, பகடையாகாத பாமரனின் தேசம், பகட்டில்லா நிறுவனரின் நேசம், இலவசம் பகரா அரசியல், இயலாமை இல்லாத அரசு, அறம் தெரிந்து அறிவிக்கை, பொருள் தெரிந்து புன்னகை, கட்டணம் இல்லா கல்வி, கழிவுகள் இல்லாத நடைபாதை, பூச்சிக்கொல்லி உரியாத பயிர்ப்பு, மலட்டு சிகிச்சை இடையுறா உயிர்ப்பு, சிலந்தி வலை பெருகாத கோவில்கள், கருப்பு பணம் விழாத உண்டியல்கள், புது புது மனவழி அலசல்கள், புகுந்தது கவி வழி ஆசைகள், புதியதோர் உலகம் செய்வோம், புனரமைப்போர் ஒருங்கு கூடுவோம். ஐயா, இந்த நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு அளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குழுமத்திற்கு நன்றி தெரிவிக்கும். சிறப்பு அம்மா. கவிஞர் அருணாதேவி அவர்கள் ஹைதராபாத்திலிருந்து தம்முடைய கவிதை சிறப்பாக வாசித்தார்கள். தொடங்கும் போதே சொன்னார்கள், சுல்லென்று சுடாத சூரியன். நல்லாதான் இருக்கும், அதிகமாக தான் வெயில், அது உங்க பக்கத்தில் இன்னும் அதிகமா இருக்கும் வெயில். சுல்லென்று சுடாத சூரியன், எண்ணங்களை ஏற்றமாய் வண்ணமாய் வாகா கவிதை தந்தார், எண்ணங்கள் தென்னமாய் அமைய இறைவனை வேண்டுகிறேன். சிறப்பம்மா கவிதை. நன்றி நன்றி நன்றி, சிறப்பம்மா. அடுத்ததாக நன்றி. அடுத்ததாக கவிஞர் பா நித்யா, தோகைமலை. இருக்கிறீங்களாம்மா? ஐயா இருக்கிறேன் ஐயா. சரி சரி, வாங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இத்தலத்தின் இயக்குனர் அவர்களுக்கும் இக்கவியரங்க தலைமைக்கும் முதலில் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது கவியினை தொடங்குகிறேன். புதியதோர் உலகு செய்வோம். இப்புவி உடைத்து புதுக்கோளை பிடித்து இவ்வானம் மடித்து புதுவானம் விரித்திடுவோம். இம்மனிதன் அழித்து புது மனிதன் வாங்கி உயிர்காற்று நிரப்பி புது உலகு செய்திடுவோம். வறுமையின் வாசமதை அடியோடு துடைத்து இல்லார்க்கும் உள்ளோர்க்கும் பொருளெல்லாம் பொதுவென்போம். சாதியின் நாவறுத்து சமத்துவ பூ விதைத்து வீதியின் விளிம்பெல்லாம் வெளிச்சத்தை விதை. இலவசங்கள் இல்லை என்றும் இன்றே ஒளிந்ததென்றும் இல்லங்கள் தேடிச் சென்று இன்புற்று பாடிடுவோம். கல்வி சாலையெல்லாம் காசின்றி கற்பித்திட உடனடி சட்டம் ஒன்றை கட்டாயம் போட்டிடுவோம். ஆணுக்குள்ளும் கருப்பையை கருணையோடு வைத்துவிட்டு கற்பு நிலை சமம் என்று கையுயர்த்தி சொல்லிடுவோம். ஆயுதங்கள் அத்தனையும் அப்படியே அழித்தொழித்து எல்லைகள் தாண்டியும் அகிம்சையை தூவிடுவோம். நன்றி ஐயா. சிறப்பம்மா. தோகைமலையிலிருந்து கவிஞர் பா நித்யா சிறப்பான ஒரு கவிதையை தந்தார். தன் எழுத்தின் மூலம் விழுமிய கவிதையை மட்டுமல்ல, எண்ணங்களை அவர் தென்னமாய் அமைத்தார். இன்னும் சொல்ல போனால் அவர் கவிதை சிறப்பான ஒரு கவிதை மட்டுமன்று, அப்படி அமைந்தால் சிறப்புதான். புதியதோ உலகம் செய்வோம். நன்றி, சிறப்பம்மா. அடுத்ததாக திண்டுக்கல்லிலிருந்து
கவிஞர் கோ செல்லப்பாண்டி அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதையை தாருங்கள் ஐயா. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். என்னை ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும் என்னை வளர்த்தெடுக்கும் குருமார்களாகிய உங்கள் அனைவருக்கும் செல்லப்பாண்டியின் பண்பான காலை வணக்கம். சங்க இலக்கிய பூங்காவில் பாவேந்தர் நினைவேந்தலில் பங்கு பெற்று கவி படைத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் இனி கவி படைக்க இருக்கின்ற ஆளுமைகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை உறுத்தாக்கி கொண்டு, சிறப்பான நெறியாளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கும் இயக்குனர் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, வாலிய வாலியவே என்ற தலைப்பிலே என்னுடைய கவிதையை இங்கே பாட இருக்கின்றேன். இந்த கவிதையினுடைய சந்தம் ஏற்கனவே பாரதியார் படைத்த சந்தம். பாரதியார் படைத்த சந்தத்திலிருந்து பாரதிதாசனுக்கு வாழ்த்து பாட இருக்கின்றேன். வாழ்க நிரந்தரம் வாழ்க பாவேந்தர் வாலிய வாலியவே, தமிழ் வானம் முழுதும் அளந்து அளந்த பாவேந்தர் வாலியவே, தமிழ் கடல் ஆண்ட பாரதிதாசன் வாலிய வாலியவே, எங்கள் அடிமை தலை நீக்க புதுவை கோயிலாய் வந்த பாவேந்தர் வாலியவே, வாழ்க நிரந்தரம் வாழ்க பாவேந்தர் வாலிய வாலியவே, தமிழ் பாமுழுவதும் ஆய்ந்து அறிந்த பாவேந்தர் வாலியவே, இருண்ட வீட்டின் அறியாமை ஒழித்த பாவேந்தர் வாலியவே, குடும்ப விளக்கின் கல்வி ஏந்திய தீபமே வாலியவே, பாண்டியன் பரிசை வேலையில் தந்த வேலனே வாலியவே, வாழ்க பாவேந்தர் பாரதிதாசனே வாலிய வாலியவே, வாழ்க தமிழ் மொழி வாழ்க பாவேந்தர் வாலிய வாலியவே, தமிழச்சி கத்தியில் புத்தியை புகட்டிய புதுமையே வாலியவே, செந்தமிழ் வானில் பரம்பரை கண்ட குருமகான் வாலியவே, எதிர்க்கும் பெண் குரல் ஒலித்தே வாழ்ந்த நற்றமிழ் வாலியவே, எங்கள் தமிழ் மொழி எடுத்து வளர்த்த இமயமே வாலியவே, வாழ்க நிரந்தரம் வாழ்க பாவேந்தர் வாலிய வாலியவே, தமிழ் வானம் முழுதும் மீனாய் ஜொலித்த கனகமே வாலியவே, பழனியம்மாவளி இல்லறம் கண்ட பாவேந்தர் வாலியவே, பைந்தமிழ் பாகனாய் செந்தமிழ் தேனியை படைத்த பாமகன் வாலியவே, சங்க இலக்கிய பூங்காவில் மணக்கும் நறும்பூவே வாலியவே, வாழ்க நிரந்தரம் வாழ்க பாவேந்தர் வாலிய வாலியவே, முண்டாசு கவியின் முத்தமாய் வளர்ந்த சந்தமே வாலியவே, மன்னர் மன்னனை இன்று தந்த அறமே வாலியவே, வாழ்க நிரந்தரம் வாழ்க பாவேந்தர் வாலிய வாலியவே, தமிழ் சோலையில் மணக்கும் சரஸ்வதி ரமணி வசந்தா வாலியவே, இலக்கிய பல்லக்கில் விடுதலை கண்ட என் தமிழ் வாலியவே, சங்கப்பூக்களில் பாவேந்தர் பாரதி பன்னரம் வாலியவே, நீலகண்டன் தந்த தென் தமிழ் நாட்டில் நீடூழி வாலியவே, வாழ்க நிரந்தரம் வாழ்க பாவேந்தர் வாலிய வாலியவே, தமிழ் வாழும் வரையும் புகழ் வாழ்ந்திடும் வான்மலை வாலியவே, வான்மலை வாலியவே, வான்மலை வாலியவே,
வாய்ப்பளித்த அனைத்து ஆளுமைகளுக்கும் நன்றி ஐயா. திண்டுக்கல்லிலிருந்து கவிஞர் கோ. செல்லப்பாண்டி கவிதை தந்தார் என்பதை விட ஒரு நிறைவான இசை பாடினார் என்றே குறிப்பிடலாம். பாரதி சந்தத்திலிருந்து பாரதிதாசனுக்கு வாழ்த்து பாடினார். இசைவாய் இசைத்து இசை பாடினார், சந்தமுடன் பந்தத்துடன் சந்த கவி தந்தார். சிறப்பம்மா, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவிஞர் வா. புவனேஸ்வரி, பரமத்திவேலூர், நாமக்கல். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதை தாருங்கள் அம்மா. பேசுங்கம்மா, கவிதை வாசிங்க. கவிஞர் வா. புவனேஸ்வரி, பரமத்திவேலூர், நாமக்கல். இணைப்பில் இருக்கிறீங்களா? கவிஞர் வா. புவனேஸ்வரி, பரமத்திவேலூர், நாமக்கல். உங்க பட்டியலில் இருக்கிற பிரகாரம் நம்ம அடிக்கையில் இருக்கிறேன் ஒவ்வொருத்தரையும். அதனால அடுத்தவங்க கொஞ்சம் தயார் நிலையில் இருக்கு. கவிஞர் வா. புவனேஸ்வரி, பரமத்திவேலூர். சரி, அடுத்து உங்களை அழைக்கிறோமா. நெல்லையிலிருந்து கவிஞர் மு. மேனகா அவர்களே, வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள். வாருங்களம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா, வணக்கம். வாங்க வாங்க. மு. மேனகா தானங்க? பேசு, வாசிங்க, கவிதை வாசிங்க. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆமாங்க ஐயா, அனைவருக்கும் பணிவான காலை வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம். ஒரே முறையான கல்வி உரிமையாகவும், அனைத்து மருத்துவமும் அரசு உடைமையாகவும், சட்டங்களும் திட்டங்களும் மனிதன் மலர்வதாகவும், மனிதரின் தெய்வமும் வேதமும் அன்பாகவும், வாழ்வதற்காக மட்டுமே பணம் என்றாவதும், பணமே வாழ்வு எண்ணத்தை புதைப்பதும், அரசு சேவகர் மக்கள் அல்லர், மக்கள் சேவைக்காக அரசு என்றாவதும், தேகத்தின் நிறம் திறமை அல்ல, தரம் வாய்ந்த திறமையே மதிக்கப்படுவதும், ஆசிரியர் மாணவர் உறவு நலமாகவும், முதுமையில் பெற்றோர் புன்னகையுடன் வாழ்வதும், ஆதரவற்ற இல்லம் இல்லாமை போவதும், அனைவருக்கும் ஆதரவாய் இல்லமாய் இருப்பதும், அனைவரும் ஆதாரமான உலகை செழிப்பாக்குவதும், அன்பை கொடுத்து காலனை வெல்வதும், உண்மை உழைப்பு இரு கண் ஆவதும், உடல் உள்ளம் வெண்மையாக இருப்பதும், உயிர்கள் அனைத்தும் உறவாக இருப்பதும், திறமை அனைத்தும் வெளிப்பட செய்வதும், பெண்கள் வாழ்வின் உண்மை காதல் உறவாக நீள்வதும், தமிழ் பண்பாடு மறவாமல் போற்றுவதும், பிறமொழி கலவாமல் தமிழ் உரைப்பதும், புதியதோர் உலகம் புத்துயிர் பெறுமே. இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. சிறப்பம்மா. நெல்லை மு. மேனகா அவர்கள் சிறப்பான ஒரு கவிதையை தந்தார்கள். மக்கள் சேவைக்காக அரசு, திறமை அனைத்தும் வெளிப்படை செய்வதும், பெண்களை போற்றுதலும் என்று தம்முடைய கருத்துக்களை சிறப்பான ஒரு கவிதையாக வடித்து தந்தார்கள். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்தது நன்றி அம்மா, நன்றி. தூத்துக்குடியிலிருந்து கவிஞர் லட்சுமணன் சங்கரநாராயணன் அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதையை தாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம். வாங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒரு நிமிஷம் ஐயா, காணொலி திறந்துங்க. காணொலி சரி, சரியா இருக்கு. வாசிங்க, கவிதை வாசிங்க. சரிங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் ஐயா பெருமைக்குரிய நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இந்த கவியரங்கத்தை பாரதிதாசனுக்குரிய நினைவேந்தல் கவியரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அறிஞர் கவிஞர் ஐயா தக்கோலம் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும், குழுமியிருக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தூத்துக்குடியிலிருந்து லட்சுமணன் சங்கரநாராயணன். புதியதோர் உலகம் செய்வோம். வேங்கை வயல் போன்றதொரு தீண்டாமை தீமைக்கு தீவை, மானுட பாங்காய் வாழவோர் சமூகம் அமை, இரு குவளை முறை ஒளி, ஓரினமாய் ஒருமித்து சங்கமிக்க புதியதோர் உலகம் செய்வோம். செயற்கை நுண்ணறிவில் செய்யத்தக்க சாதனை பல கூடும், இயற்கை அன்பை மட்டும் அதனால் காட்ட இயலாது. மனித உயர்வுக்கு அன்பே வழி, வழிபோல்
புவியெங்கும் அதை பரப்பி புதியதோர் உலகம் செய்வோம். விண்வெளியில் நீருள்ளதா, காற்றுள்ளதா, மனிதர் வாழ வழியுள்ளதா என ஆய்வுகள் 1000 இங்குண்டு. அதற்கும் மேலே மண்ணுலகில் மனிதரிடையே அன்பு நிரப்ப வழி செய்தே புதியதோர் உலகம் செய்வோம். பெண்டிரில் பெற்ற தாயை காண், பெற்ற செல்வத்தை தக்கார்க்கு சேர்த்திடு, உன் சக உயிரின் உச்ச பசி தீர்த்திடு, யாவரும் யாவும் பெற்றிடவே புதியதோர் உலகம் செய்வோம். தேசிய கீதத்திலும் தேச வரைபடத்தில் மட்டுமே மாநிலங்கள் அருகருகே, நீருக்கும் ஆறுக்கும் ஊருக்கும் வீரிட்ட சண்டை போதும் எல்லைகள் அழித்தொழித்து எளிய அன்பால் மனித நேயம் காத்திடவே புதியதோர் உலகம் செய்வோம். வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. தூத்துக்குடியிலிருந்து கவிஞர் லட்சுமண சங்கரநாராயணன் சிறப்பான ஒரு கவிதையை தந்தார். அவர் குறிப்பிட்டார், இரு குவளை முறை ஒழி. இப்படி அது சம்பந்தமான அது தொடர்பான ஒழிக்க வேண்டியதை பட்டியலிட்டு ஒழிக்க வேண்டியதை ஒழிக்கணும் என்றும், விழிப்பை விழிப்பாய் தன் கவி மொழியால் கவி தந்தார். சிறப்பையா, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவிஞர் சுகந்தி சுப்பிரமணியன், ஈரோடு. வாங்கம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். பாருங்க, உங்கள் காணொலியை திறந்துங்கம்மா. வாங்க, கவிதை தாங்க. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். சரி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை தலைமையேற்று நடத்தும் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், கவியரங்கை தலைமையேற்று நடத்தும் நம்ம ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கவிதையை தொடங்குகிறேன். அன்னை தமிழ் ஓங்கிட, ஆங்கில துர்நாற்றம் அகற்றிட, இன்னல்கள் பல கடந்து உலகில் இல்லாத ஒன்றை படைத்து, மூட நம்பிக்கையை ஒழித்து பெரியார் வழி நின்று, சிந்தனை மலர்கள் தூவி தாமரை அச்சுடன் விளங்கி, சாதியற்ற சமூகமாய் அநீதி ஒழிக்கும் மாந்தராய் இதனேயம் காத்திட, மாதர்குலம் போற்றிட, போதையில்லா மேதைகளாய் பண போதையற்று வாழ்ந்திட, ஏழையவன் மனம் மகிழ்ந்திட, வானம் பூவாய் மலையை தூவிட, வறுமைகளற்று வாழ வளங்கள் யாவும் பெருகிட, பள்ளிதோறும் நூலகம் மாணவன் பெரும் ஞானம், அநீதிக்கெதிராய் வாழ் வீசிட, இடியனது மிரும் இளைஞர்களாய் பூந்தென்றல் வீசிடவே புது உலகம் தோன்றிடவே, எண்ணங்கள் யாவும் மெய்ப்படவே எழில்மிகு உலகம் செய்திடுவோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தூத்துக்குடியிலிருந்து மன்னிக்கணும், ஈரோடிலிருந்து கவிஞர் சுகந்தி சுப்பிரமணியம் அவர்கள் தன் எண்ணங்களை கவிதையாக்கி தந்தார். மூட நம்பிக்கை ஒழிக்கணும், மாணவன் பெரும் ஞானம், இப்படி சிறப்பான ஒரு கவிதையை தனக்கே உரிய பாணியில் நிறைவாக தந்தார். பாராட்டுக்கள் அம்மா, வாழ்த்துக்கள், சிறப்பு, நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக சரி அம்மா, நன்றி அம்மா. அடுத்ததாக வேலூரில் இருந்து கவிஞர் ஜே பார்வதி அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள் அம்மா. வாங்க. கவிஞர் ஜே பார்வதி, வேலூர். இணைப்பில் இருக்கிறீங்களா அம்மா? ஒளி வாங்கி திறந்து விட்டு பேசுங்கள் அம்மா. ஒளி வாங்கி திறங்குமா, உங்க காணொலி தெரியுது, ஒளி வாங்கி திறங்க. ஜே பார்வதி, கணித பட்டதாரி ஆசிரியை, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, கீவக்குப்பம் ஒன்றியம், வேலூர் மாவட்டம். ஆட்கொண்ட அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு மறு வணக்கம். ஆகச் சிறந்ததோர் அந்தி பொழுதில் ஆளுமை கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பெருமையில் விளைந்த புதியதோர் உலகம் செய்வோம் தலைப்பில் கவிதை வாசிப்பதில் மெத்த மகிழ்ச்சி கொள்கிறேன். புதியதோர் உலகம் செய்வோம். யுத்தத்தை தவிர்க்கும் புத்தக அறிவும், நித்தமும் கொடுக்கும் நிரந்தர துணிவும், சித்தமும் தெளிந்த சீர்மிகு மனமும், சிறப்புடன் பெற்றிட பிறப்பும் நலமே. புத்தனின் போதனை புத்தியில் ஏற்று, சித்தனின் சாதனை சிந்தையில் சேர்த்து, பித்தனின் நிலைதனை சுத்தமாய் தவிர்த்து, புதுயுகம் காண்பது
புய்தனில் வரமே. புதியன போக்கில் பழையன புகுத்தி புரவியைப் போல புரிதலை முடக்கி பிணியினை அறுக்கும் அருமருந்தினை பெருக்கி அணியினை அணியும் அகிலமும் விடமே. சரித்திர பக்கத்தை சரிவர புரிந்து சரிவின் பொருளை செறிவாய் நுகர்ந்து சரியா வாழ்வினை சரியாய் உணர்ந்து மரியா உலகினை புதிதாய் செய்வோம். இத்தகையதோர் சிறப்புமிகு தருணத்தை வழங்கிய நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வேலூரிலிருந்து கவிஞர் ஜே பார்வதி அவர்கள் சிறப்பான ஒரு கவிதையை தந்தார்கள். பாராட்டுக்கள். அவர்கள் குறிப்பிட கவிதை வாசிக்கும்போது சொன்னார்கள், யுத்தத்தை தவிர்க்கும் புத்தக அறிவும். இப்படி சிறப்பான சொற்களை அமைத்து சிறப்பான ஒரு கவிதையை தந்தார்கள். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவிஞர் கு சி இந்திராணி ஆசிரியர் ஆவடியிலிருந்து பாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்களம்மா. வாங்கம்மா. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம். மூளையில் கிடக்கும் வாலிபனே, தினம் முதுகிலா வேலையை தேடுகிறாய். பாலைவனம் தான் வாழ்க்கை என வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய்? வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம். கரங்கள் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். கட்டை விரலை விட இமயம் குட்டை என்பதை எடுத்துச் சொல். உன் சுட்டு விரலின் நகமாய் வானம் சுருங்கியதென்று முழங்கிச் சொல். தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை. தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, இனி தொடுவானம்தான் உன் எல்லை. கால்நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும். உன் தோள்கள் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும். மண்புழு வல்ல மானிடனே, உன் மாவழி காட்டு வானிடமே. விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே, இவை வேலைகள் அல்ல வேள்விகளே. வியர்வை துளி நீ சிந்து விளையும் நன்முத்து, இனி வீரனுக்கு உண்டு ஒரு கோட்டை. உன் விரலும் திறக்கும் வெற்றி பூட்டை. உயிருள்ளவரை உழைத்திடு, உடல் மண்ணில் சரியும் வரை நெஞ்சம் நிமிர்த்தி நடைபோடு. காட்டாறு கட்டுப்படுவதில்லை, களத்தில் நீயும் ஓய்வதில்லை. தொடர்ந்து தொடுத்திடு வில்லை, காண்பாய் உயரத்தின் எல்லை. காற்றுக்கேது கட்டுப்பாடு, தமிழில் நீயும் கவிபாடு. உணர்வாய் இனத்தின் பண்பாடு, உறுதியாய் என்றும் செயல்படு. சுயநல போதையில் மூழ்கிடாதே, தன்மானம் காக்க தயங்கிடாதே. கோழையாய் வாழ்ந்தால் என்ன, மாய்ந்தால் என்ன, மண்ணில் நீ வாழ்ந்த சுவடு காட்ட வேண்டும் கால ஏடு. இறுகி போன மனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வாழச் செய்ய புதியதோர் உலகம் செய்வோம். வாழ்க பாரதம், வாழ்க வையகம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனராம் நீலகண்டன் ஐயாவை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி வாய்ப்பிற்கு. சிறப்பு அம்மா. ஆவடியிலிருந்து கவிஞர் இந்திராணி ஆசிரியர் அவர்கள் சிறப்பான ஒரு கவிதையை தந்தார்கள். மூலத்தனத்தையும் பட்டியலிட்டு தன் கவிப்பாட்டில் சிறப்பான ஒரு கவிதையை தந்தார். சிறப்பும், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக நன்றி அம்மா. திருப்பூரில் இருந்து கவிஞர் பு கீர்த்தனா உதவி பேராசிரியர் அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். வாங்கம்மா. இணைப்பில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். புதியதோர் உலகம் செய்வோம். ஆதி நாளில் ஏதோ ஓர் அணுவில் அகிலம் மலர உயிர்கள் தோன்றின. நீரும் நிலமும் வலியும் வானும் பூமியில் தோன்றி பொதுவாய் இயங்க அதிகாரத்தின் பெயரால் ஆயுதம் ஏனோ. மானிடர் வகுத்த விதிகள் எவையும் சுற்றும் பூமியை கட்டி போடுவதில்லை. அணுகுண்டுகளால் உயிரை பறிக்காது, துப்பாக்கிகள் ஏந்தி உடலை துளைக்காது. பறந்து விரிந்த பால்வெளி தன்னில் நாமோர் புள்ளி என புரிந்து தெளிவோம். புதியதோர் உலகம் செய்வோம். இயற்கையின் வழியில் வேற்றுமை பாராமல் இதயங்களால் இணைந்த உலகம் செய்வோம். நாடுகள், மொழிகள், மதங்கள் கடந்து மனிதத்தை நேசிக்கும் இனி புதியதோர் உலகம் செய்வோம். நன்றிங்கய்யா, வாய்ப்பிற்கும் வாய்மொழி கேட்டமைக்கும். சிறப்பம்மா, சிறப்பம்மா. திருப்பூரிலிருந்து பு கீர்த்தனா உதவி பேராசிரியர்கள் சிறப்பான ஒரு கவிதையை தந்தார்கள்.
இயற்கை வழியில் வேற்றுமை வேண்டாம். இதை ஒற்று அடுத்ததாக கவிஞர் தமிழ் பூங்கொன்றன் மஸ்கட்டிலிருந்து நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் புதியதோர் உலகம் எனும் தலைப்பில் ஒரு சிறப்பான ஒரு கவிதையை தர வந்துள்ளார். அவரை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வருக வருக என்று அழைத்துக் கொண்டு அவரை கவிதை வாசிக்க அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதையை தாருங்கள் ஐயா, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், கவியரங்க தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம், அதில் முதியோர் காப்பகம் இல்லாதொழிப்போம். விதியென்று ஏதுமில்லை வீணரின் சூழ்ச்சி என்று மதியுடன் வடிவமைப்போம் மாற்று உலகந்தனை. இல்லாமையை இல்லாமல் ஒழித்திட வகை செய்வோம், கல்லாமையை நில்லாது ஓட விரட்டிடுவோம். கல்வியை காசாக்கும் கயவரை ஒதுக்கிடுவோம், நல்லது புரியும் நல்லோரை முன்வைப்போம். புத்துலகில் சாதிக்கு ஒண்டவும் இடமின்றி சத்துள்ள சமுதாயம் உருவாக வழிவகுப்போம். முத்துப்போல் பிள்ளைகளை முன்னெடுப்பாய் வளர்த்திடுவோம், வித்துகளை தேர்ந்தெடுத்தே தெளிவாக நாம் விதைப்போம். இழந்த பசுமைதனை இனியேனும் மீட்டிடுவோம், விழலுக்கு நீரிறைக்கும் வேலைதனை நிறுத்திடுவோம். களனியும் கம்மாயும் கரைபுரண்டோடச் செய்வோம், உழவனை போட்டிடுவோம், உயர்த்தியே நிறுத்திடுவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. சிறப்பையா, சிறப்பையா. மஸ்கட்டிலிருந்து கவிஞர் தமிழ் பூங்கொன்றன் அவர்கள் சிறப்பான ஒரு கவிதையை தந்தார். முதியோர் காப்பகம் இல்லாமை நீக்குவோம், கல்லாமை இல்லாமல் செய்வோம். புதிய உலகம் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் கவிதையை வாசித்தார் என்பதை விட அவர் எண்ணத்தின் வெளிப்பாட்டை அங்கே வெளிப்படுத்தினார் என்று கூட குறிப்பிடலாம். இது எல்லோருடைய எண்ணம்தான் இருக்க அமைக்க வேண்டும். புதியதோர் உலகம் அனைவரும் ஒன்று செய்வோம் என்று கூறிக்கொண்டு அவரை பாராட்டி வாழ்த்துகிறேன். நன்றி, சிறப்பையா, நன்றி. அடுத்தது சேலத்திலிருந்து கவிஞர் தனலட்சுமி ஆறுமுகம் அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள் அம்மா. அடுத்ததாக இப்பொழுது திரும்பவும் இன்னும் 3 பேர் இருக்கிறார்கள் இந்த கவிதையை வாசிக்க இருப்பவர்கள். கவிஞர் தனலட்சுமி ஆறுமுகம் சேலம், அதுக்கு அடுத்ததாக கவிஞர் காஞ்சனா புதுச்சேரி, அடுத்ததாக தருமபுரியிலிருந்து அரங்கநாயகி கண்ணன் இந்த பட்டியலில் வாசிக்க இருக்கிறார்கள். இப்பொழுது கவிஞர் தனலட்சுமி ஆறுமுகம் அவர்களை அழைக்கின்றேன் சேலத்திலிருந்து. வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்களம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வாங்க. உங்க காணொலி தரங்கம்மா, காணொலி தரங்க. காணொலி திறந்ததாங்க இருக்கு. அப்படிங்களா? இங்க அப்ப சரி, இப்ப இருக்கு. வாசிங்க, கவிதை வாசி. தாய் தந்தையை வணங்கி தமிழ் தாயையும் வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஐயா திரு நீலகண்டன் ஐயா அவர்களை வணங்கி குழுமத்தில் அனைவருக்கும் வணக்கங்களையும், குழுமத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு என் கவியை உரைக்கின்றேன். புதியதோர் உலகம் செய்வோம். புகை மண்டலங்கள் அற்று மாசுபடியாத காற்று நிறைந்த, ஊழலற்று நேர்மை மிகுந்த சமுதாயம் உருவாகிட, பெண்மைக்கு பாதுகாப்பு நிறைந்த, ஆக்கிரமிப்பு இல்லாத ஆறுகள் ஏரிகள் குளங்கள் நிறைந்த, போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் இல்லாத, முதியோர் இல்லங்கள் ஆதரவற்ற அனாதை இல்லங்கள் இல்லாத, கூட்டு குடும்பங்களாக கூடிக்கழித்திடும், மழலைகள் என்றும் பாராமல் இச்சையை தீர்த்து இறுதியில் கொன்றுவிடும் மனித மிருகங்கள் இல்லாத, நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நல்ல தலைமையை தேர்ந்தெடுக்கும், ஜிஎஸ்டி என்ற பணச்சுருட்டல் இல்லாத, சிறுவர்களை கடத்தி உடல் உறுப்புகளை திருடும் கயவர்கள் இல்லாத, இயற்கை வளங்கள் கெடாமல் முற்போக விளைச்சல் என்ற உழவு தொழில் நிறைந்த, தன்னை நிலைநிறுத்திய தாய் தந்தையை தன்னலம் கருதாமல் தவிக்க விடாமல் தாங்கும், ஈன்ற பொழுதில் பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வரிகளுக்கு ஏற்ப
திகழ்ந்து வாழும் நல்வழி பிள்ளைகள் நிறைந்த கவரில் அடைத்த பூக்கள் இல்லாத கொய்து கொய்து கொண்டாடிய நந்தவனங்கள் நிறைந்த சுட்டுவிடும் சூரியனால் மயங்கி விழ வைக்கும் 8 வழி சாலைகள் இல்லாத இருபுறமும் அணிவகுத்து நின்று நிழல் தரும் மரங்கள் என அழகான சாலைகளுடைய கேட்காமலேயே ஆக்சிஜனை அள்ளித்தந்த இயற்கை வளங்கள் நிறைந்த பசுமையின் வளர்ச்சி நிறைந்த இன்னும் இது போல நிறைய வளர்ச்சிகள் நிறைந்த காடு மலைகளை செழிக்கச் செய்து காணமாக்கிடும் புதிய உலகம். குரல் பாடிய திருவள்ளுவரும் புதுமை நிறைந்த பாரதியாரும் புரட்சி கவிஞன் பாரதிதாசனும் சுடாத பழம் கேட்டு பாடல் பாடிய ஔவையார் இவர்கள் நிரம்பிய புதிய உலகமும் அலைபேசிக்கு அடிமைகள் இல்லாத குழந்தைகளை உருவாக்கும் புதியதோர் உலகமும் பாட புத்தகங்கள் சுமைகளாய் இல்லாத கல்வி திட்டங்கள் நிறைந்த புதிய உலகமும் நீதி நெறிகள் அனைவருக்கும் சமமாய் கிடைத்திடும் புதிய உலகமாய் உயிரினை குடிக்கும் போதைப் பொருட்கள் இல்லாத புதிய உலகமும் நதிகளைப் போல் தனித்தனியாக இல்லாமல் கடல்களாய் ஒன்று சேர்ந்து இயங்கும் புதிய உலகமும் தானிய கிடங்குகள் நிறைந்த புதிய உலகமும் புதியதோர் உலகம் செய்யும் நாம் எல்லாம் அங்கே கூடி வாழ்ந்திட புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. சேலத்திலிருந்து கவிஞர் தனலட்சுமி ஆறுமுகம் அவர்கள் சிறப்பான ஒரு கவிதையை தந்தார்கள். விதிமுறை வகுத்தவாறு மதியுறு கவிதையாய் புதிய உலகம் செய்வோம் என கவிதையை தந்தார். சிறப்பு, பாராட்டுகள், வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்ததாக நன்றி அம்மா. புதுச்சேரியிலிருந்து கவிஞர் காஞ்சனா அவர்களை அழைக்கின்றேன். வாங்கம்மா, உங்க கவிதையை தாங்கம்மா. இணைப்பில் இருக்கிறீங்களா கவிஞர் காஞ்சனா அவர்களே? ஐயா இருக்கிறேன். வாங்கம்மா. சங்கத்தமிழ் நிறுவனர் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் கவித்தலைமைக்கும் கவி பாடும் கவிஞர்களுக்கும் இனிய காலை வணக்கம். புதியதோர் உலகு செய்வோம். மரபு மாற்றமில்லா விவசாயம், இயற்கையோடு இணைந்து செயற்கையில்லா உணவினை மலர்ந்திடவே புத்துலகு செய்திடுவோம். தூசு இல்லாத காற்று மண்டலம், மாசு இல்லாத நீர்நிலையும், துன்பம் இல்லாத பெருவெள்ளமும் இன்பமாகவே புத்துலகு படைத்திடுவோம். பரீட்சைகள் இல்லா பாடத்திட்டம், புத்தக சுமையில்லா கல்வி முறையும் சரிசமமான சட்ட திட்டமுமாய் சமத்துவ புத்துலகு படைத்திடுவோம். ஊழல் செய்யாத அரசியல், ஆயுதம் ஏந்தாத போராளிகள், போர்கள் இல்லாத உலகம் பெற்றிடவே புத்துலகு படைத்திடுவோம். பாலியல் துன்புறுத்தல் இல்லாத பச்சிளம் குழந்தைகள் நலமாய், வன்புணர்வு இல்லாத வாலிபம் வாழ்ந்திட புத்துலகு படைத்திடுவோம். நோயில்லாத பெருவாழ்வும், ஆபத்தில்லாத அணு உலையும், விபத்து நேராத சாலைகளும் அமைந்திட புத்துலகு செய்திடுவோம். புகையில்லாத வாகனங்கள், பகை கொள்ளாத நண்பர்கள், நெகிழி நாடாத மனிதர்கள் மகிழ்ந்திடவே புத்துலகு செய்திடுவோம். நன்றி, வணக்கம். புதுச்சேரியிலிருந்து கவிஞர் காஞ்சனா அவர்கள் சிறப்பான ஒரு கவிதையை தந்தார்கள். என்னென்ன இல்லாமல் என்னென்ன இருக்க வேண்டும் என்று பட்டியலிட்டு ஒரு சிறப்பான பாராட்டுக்குரிய கவிதையை தந்தார். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்ததாக தருமபுரியிலிருந்து கவிஞர் அரங்கநாயகி கண்ணன் அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள் அம்மா. வாங்கம்மா. அம்மா அரங்கநாயகி கண்ணன் அம்மா இருக்கிறீங்களா இணைப்புல? தலைமைக்கும் கவி உறவுகளுக்கும் என் முதல் வணக்கம். அம்மா உங்க காணொலி தரங்கம்மா. உங்க முகம் தெரியும், காணொலி தரங்குமா? கேக்குது. அப்படிங்களா? சரி, வாசிங்க வாசிங்க. சரி, வாசிங்க வாசிங்க. காணொலி. சரி சரி. உலகோர் போற்றும் மனிதநேயம் மண்ணில் நிலை பெற நாளும் உழைத்திட வேண்டும். மதம், இனம், ஜாதி மோதல் கடந்து மாதர் தம்மை நேசிடல் வேண்டும்.
நேசித்திடல் வேண்டும். எல்லோரும் எல்லாம் இனிதே பெற்றிடவே இல்லாமை இனிது மறைந்திடல் வேண்டும். அடிப்படை தேவைகள் நம்மில் உரிமையாய் தடையின்றி வாசலில் குடியேற வேண்டும். மேடு பள்ளம் நிறைந்த பூமி எங்கும் காடு விளைந்து நற்பலன் நல்க வேண்டும். பெண்ணுரிமை பேணல் சிறக்க வேண்டும். பேசும் தாய்மொழிக்கு தலைவணங்க வேண்டும். அறிவியல் முன்னேற்றம் உச்சமடைய வேண்டும். அவசர கதியில் உழலும் வாழ்வில் மாற்றம் வேண்டும். இந்திய பொருளாதாரம் மேலோங்க வேண்டும். இந்திய ஒற்றுமை ஓங்கிட வேண்டும். தமிழ் மொழி தரணி ஆள வேண்டும். பொது உடைமை தலைத்து ஓங்க வேண்டும். எளியோரை வலியோர் ஏற்பது மாற வேண்டும். பாரிய இந்தியா புகழ் பரவ வேண்டும். மாதம் மும்மாறி பெய்திட வேண்டும். இயற்கையை சிதைக்காது இருக்க வேண்டும். விவசாயம் செலுத்திட வேண்டும். நாட்டில் விவசாய நிலை உயர்ந்திட வேண்டும். நல்வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். சிறப்பு அம்மா, சிறப்பு. தருமபுரியிலிருந்து கவிஞர் அரங்கநாயகி கண்ணன் அவர்கள் சிறப்பான கவிதையை தந்தார்கள். புதியதோர் உலகம் சிறப்பாக அமைய வேண்டுதல்களை தன் கவி பாட்டில் படித்து தந்தார். சிறப்பு அம்மா, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இணைப்பில் இருப்பவர்கள் இந்த கவியரங்கத்தில் கவிதை வாசிக்க இருப்பின் உங்கள் பெயரை குறிப்பிட்டு நீங்கள் கவிதை வாசிக்கலாம். இணைப்பில் இருப்பவர்கள், அதாவது பட்டியலில் பெயரை கொடுத்தவர் கவிஞர் தா வெற்றிவேல் இணைப்பில் இருப்பின் கவிதை வாசிக்கலாம். வாருங்கள். அடுத்ததாக கவிஞர் வா புவனேஸ்வரி பரமத்திவேலூர், நாமக்கல். பெயர் கொடுக்க பட்டியல் இல்லாமல் இருந்தால், யாராவது இணைப்பில் இருந்தாலும் கவிதை வாசிக்கலாம். ஒரு சில வினாடிகள் நிறைவு கவிதையை சொல்லி இக்கவியரங்கை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். இருப்பின் கவிதை பெயர், உங்கள் பெயரை கூறி கவியரங்கத்தில் கலந்து கொள்ளலாம். சரி, நான் நிறைவு கவிதையை வாசிக்கிறேன். இக்கவியரங்கத்தில் நிறைவு கவிதையாக பல்விதமாக தமிழ் எனும் சொல் பண்ணில் பாங்காய் படைத்திருப்பார். ஒல்லும் வகையால் மனதினிலே கொல்லும் வழியாய் சொல்லாட்சி முள்ளாய் இருப்பதாய் இருக்கும் முயன்று படித்தால் பலாச்சொலையாம். வெல்லும் வெல்லும் தமிழ் என்பார் வேலூரில்தாம் என்றென்றும். பண்டில் மெலிந்த பாவேந்தர் பண்ணினை நன்கு ஆய்வோடு தன்னில் பிறந்த கவிதைகளை தகவாய் படைத்தாய் பாவலரை செறிவாய் போற்றி பாராட்டி சிந்தை மகிழ வாழ்த்துகிறோம். நிறைவாய் இவ்வமர்வு கவியரங்கை நலமாய் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். நம்முடைய செயலர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுக்கு இன்றைய நினைவு தினத்தை சிறப்பானதொரு கவியரங்கின் மூலமாக அனைவரும் தங்களுடைய கவிதையில் சமர்ப்பித்தனர். அதற்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கவியரங்க அமர்வினை சிறப்பாக நடத்தி கொடுத்த தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் இணைந்து கவிஞர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பாவேந்தருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவருடைய நினைவு நாளில் உங்களுடைய கவிதைகளை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாம் அமர்வு மாலை நடைபெறவிருக்கிறது. அதிலும் கலந்து கொண்டு கவிஞர்கள் பாவேந்தரை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கவிதைகளையும் வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் இது போன்ற நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இதை வலையொலி மூலம் காணும் அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடலாம். அதை மற்றவர்களுக்கு விருப்பம் தெரிவியுங்கள், மற்றவர்களுக்கு பகிருங்கள். உங்களுடைய ஆதரவை என்றும் தெரிவியுங்கள். அனைவருக்கும் மீண்டும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஐயா நன்றி.